ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாவில் இருக்க அனோரா ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது, இதோட ரெண்ட் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சனா பாண்டி சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அனோரா ரெசார்ட் வந்து போயிட்டுருக்கோம். போகிற ரூட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சுற்றி வந்து நமக்கு எந்த விதமான ஹோட்டல்ஸுமே வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியிலே சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்ற ரீசன் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இந்த இடம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். பார்க்கும்போது அதோடய லுக் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரெசார்ட்டான்ற மாதிரி தான் இருக்கும். செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். ஈசிஆரில் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இதுக்கு முன்னாடி நாங்கள் போனதெல்லாம் இருந்தது கிடையாது. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு போன உடனே இங்கேயே வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு காமெடி என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறமா 1000 rupees வந்து கட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹிந்திக்காரங்க வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ரூல்ஸ்லாம் தெரியாது போல இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், எதுக்கு இப்போ 1000 rupeesன்னு கேட்டால் அவர் எல்லாருக்கிட்டையும் ஏதோ வாங்குவாங்க போல இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் வந்து கேட்டிருக்காங்க, அவர் என்னென்னே தெரியாமல். அப்புறம் அந்த ரிசப்ஷன் பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இல்லை நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம், இவங்க ஆல்ரெடி ஃபுல் பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் என்னென்னே தெரியாமல் வந்து ஒருத்தர் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு அவங்க வரவங்க போகிறவங்க கிட்டலாம் 1000 வந்து எக்ஸ்ட்ரா கேட்டுட்ருக்காரு. ஸோ அது மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்து விவரம் தெரிஞ்சவங்களும் உட்கார வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த லுக் வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த கபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வச்சுருக்கு. செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஏதோ பழைய தலகாணி ஒன்று இருக்குது, ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. வாங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு ரூம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஒரு குவீன் சைஸ் பெட் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்லா ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலிங் சேராக இது சுற்றுறதா, எனக்கு இந்த சேர் பேரே வந்து ஆக்சுவலாக தெரியல. நல்லா குஷன் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி போன ரெசார்ட்ஸில் இது வந்து கிடையாது. இங்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு இங்கே இன்னொரு விஷயமும் பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இது மாதிரி ஒரு செட்டப் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்டில் இது மாதிரி இருந்ததே கிடையாது. இது பார்க்கும்போது வாவ் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுவுமே நான் வந்து பார்த்தது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஐ திங்க் நைட் லேம்புக்கு பதிலாக இதுன்னு நினைக்கிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ரூமில் பிடிச்சமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டன்டடா டிஷ். எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் வந்து இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு கார்டன் வியூ மாதிரி அழகாக 2 சேர்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ரூமுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். இதுவுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு மட்டும் கேட்காதீங்க, அது என் ஹஸ்பண்டோட சீக்ரெட் மேட்டர், நான் சொல்ல மாட்டேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு டீ மேக்கர், காஃபி மேக்கர்லாம் வச்சுருக்காங்க. வாட்டர் ஹீட் பண்ணுறதும் வச்சுருக்காங்க. ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டில், இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி தான். ஆனால் இங்கே டிவி நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ண ரெசார்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து எங்களுக்கு குட்டி டிவி மாதிரி தான் இருந்துச்சு. இதனால கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ரூமை புக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். செமையாக இருக்குல்ல. ஓப்பன் ஸ்கையில் வந்து நம்ம வந்து குளிச்சிக்கலாம். இங்கே ஷவர். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செம்மையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கை பாத். இதுக்காக தான் மெயினாக நாங்கள் இந்த ரூமே புக் பண்ணோம். வா, இன்னும் என் பசங்களுக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சால் இந்த ரூமை விட்டு அவங்க வெளியிலேயே போக மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாமா? இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த ரெசார்ட்டில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரூம்ஸும் வந்து இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு இப்போ எப்படி எங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஷவர் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே ஸ்விம்மிங் பூல் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் பூலை விட இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை இதை ட்ரை பண்ணலாமே நாங்கள் இதை வந்து புக் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ரூம்ஸுமே நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது.
இதுதான் ரெஸ்ட் ரூம்ஸ். டூத் கிட்டு, ஆக்சுவலாக டூத் கிட்டை காணும், அதுக்கு பதிலாக வெறும் ஷாம்பூ ஃபேஸ் வாஷ் தான் வந்து வச்சுருக்காங்க. ரிசப்ஷனுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டூர் காமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஆனால் வைடாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ரூமோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃபரில் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு 4.5, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 5.5 வரும்னு நினைக்கிற, டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ உங்ககிட்ட கூப்பன் கோட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நாங்கள் ஏன் இந்த ரெசார்ட்டுக்கு இந்த தடவை வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆனிவர்சரி 8th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசார்ட் வந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம ரூம் டூர் பார்த்துட்டோம். வெளியில் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஏரியாஸ்லாம் இங்கே வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. கிட்ஸுக்கும் தனியாக ப்ளே ஏரியா இருக்குது. பெரியவங்களுக்கு வந்து நெட் கிரிக்கெட் இருந்துச்சு, ஷட்டில் இருந்தது, அப்புறம் கல்ஃப் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ டைம் வேணும்னாலும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லுக், நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த லுக் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்விம்மிங் பூலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக நிறைய ரெசார்ட்ஸில் வந்து பெரியவங்களுக்கு தனியாக சின்னவங்களுக்கு தனியாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 அடியிலேருந்து ஆரம்பித்து 5 அடி 6 அடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வரைக்கும் டெப்த்து வந்து போகும். ஸோ அப்படியே இறங்க நமக்கு ஆழம் போயிட்டே இருக்கும். எனக்கு இந்த ரெசார்ட்டில் பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டோர் கேம் ஏரியா தான். இங்கே கேரம், செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம கதவு திறக்கும் போதே குப்புன்னு ஒரு ஸ்மெல்லு, பல மாதமாக மூடி இருந்தால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வந்துச்சு. இங்கே நாங்கள் எதுவுமே விளையாடலை. 5 நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியல. சொன்னாங்க டக்குன்னு வெளில போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயிலில் போட்டதை பார்த்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன வீடியோ வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, பட் தம்ப்நெயில் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா இங்கே சர்வீஸ் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம வந்து இப்போது ரிசப்ஷனுக்கு நைட் டைமில் கால் பண்ணாலும் சரி, இல்லை மார்னிங் டைமில் கால் பண்ணாலும் சரி, 10 தடவைக்கு மேலே கால் பண்ணால் தான் 11ஆவது தடவை வந்து எடுக்கவே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நைட்டு சாப்பாடு நிஜமாகவே ஹாரிபலாக இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னவோ பட்டர் சிக்கன் மசாலா, ஆனால் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து என் லைஃப்பில் அப்படி ஒரு வஸ்டான நான் கிரேவி சாப்பிட்டதே கிடையாது. அது சிக்கன்லேயும் சேர்த்துக்க முடியாது, ஃபிஷ் கிரேவிலையும் சேர்த்துக்க முடியாது. என்னடா சிக்கன் சொல்லிட்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிங்க யோசிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. புளியை கரைச்சி அவ்வளோ ஊற்றி வச்சுருக்காங்க, எதுக்கு ஊற்றினாங்கன்னே தெரியலை. அதோட ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃபிஷ் கறி ஸ்மெல் தான் வந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னவோ சிக்கன் பட்டர் மசாலா தான். அதில் சிக்கன் பீசஸ் தான் இருக்கே தவிர பட்டர் மசாலாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்டமக் அப்செட் வர வந்துருச்சு. ஸோ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து எனக்கு கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை கிட்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து செட்டே ஆகலை. மார்னிங் எப்படி இருக்க போதோ, ஏன்னா நைட்டே இந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க, காலையில் செஞ்சுருவீங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம். பட் கடவுள் புண்ணியத்தில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நைட்டு வந்து இந்த வெளியில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தாலும் நமக்கு இந்த ரெசார்ட்டை சுற்றி ஹோட்டல்ஸே வந்து கிடையாது. ஸோ நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இவங்க கிட்ட தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பெட்டர் இவங்களோட ஃபுட் குவாலிட்டி டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5, 5.5, 6.5, 7 சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி சார்ஜஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோ இல்லை குவாலிட்டியோ கொடுத்தாங்கன்னா நிஜமாகவே வந்து அதுக்கு இதுக்கும் அன்இமேஜினபிள். ஏன் இந்த பாருங்கள், இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து வரோம், ஆனால் நம்மளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ணுறது வந்து 1 டே ஸ்டே இது மாதிரி தான் வரும். ஸோ மோஸ்ட்டாக யாரும் ப்ரஷ் கிட்லாம் வந்து கொண்டு போகவே மாட்டோம். ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணும்போது அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் நிறைய ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம், எல்லாருமே வந்து அவங்க கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி நடந்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. கண்டிப்பாக இவங்களோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது வந்து நான் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கும் வந்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டே பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வராதிங்க. இங்கே ஸ்டே வந்து ஓகே, பட் அந்த ஃபுட்டும் நல்லா இல்லை, இவங்களோட சர்வீஸும் நல்லா இல்லை. மற்றபடி நீங்கள் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ரூமில் இருக்க மற்ற அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ பெட்டர் ஒன்று இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நம்ம வேறு எங்கேயாவது கொஞ்சம் இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து புக் பண்ணணும். ஏன்னா இந்த பேமெண்ட்க்கு நமக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் ஈஸியாக வந்து சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தே ஆகணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.